திமுக ஆட்சியில் திருச்சி மாநகராட்சி பூங்கா நிலம் போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு. மாநகராட்சி அலட்சியம், குடியிருப்பு வாசிகள் புகார். கடந்த திமுக ஆட்சியில் திருச்சி மாநகராட்சி பூங்கா நிலம் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்திருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி கோ அபிஷேகபுரம் மண்டலம் 8வது வார்டுக்குட்பட்ட பகுதி தியாகராஜ நகர் ஆகும். இந்த பகுதி கடந்த 1987ஆம் ஆண்டு லே அவுட் உருவாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். லே அவுட் அமைத்த சமயத்தில் சிறுவர்கள் விளையாட்டு பூங்காவிற்கு சுமார் 3700க்கும் அதிகமான சதுர அடி நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைத்துக் கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காலியாக இருந்த இந்த பூங்கா நிலத்தை சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் பத்திரப்பதிவு செய்திருப்பது தெரிய வந்தது. மேலும் இந்த நிலத்திற்கு சர்வே நம்பர் அடிப்படையில் காலி மனை வரி ரசீதும் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. சர்வே நம்பர், காலி மனை வரி ரசீது போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு திருச்சி தில்லைநகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் மாநகராட்சி மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொண்ட பொழுது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதி சர்வே நம்பர் அடிப்படையில் ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு மனை எண் குறிப்பிடாமலேயே பத்திரப்பதிவு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து மாநகராட்சி வசம் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து காலி மனை வரி ரசீதை மாநகராட்சி நிர்வாகம் சமீபத்தில் ரத்து செய்துள்ளது. இதன் பின்னர் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு நடந்திருப்பது உறுதியானது. இதற்கிடையில் திருச்சி நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட கணேசமூர்த்தி சார்பில் இந்த நிலம் தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு விசாரணைக்கு ஏற்று நம்பர் ஆனவுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் பூங்கா நிலத்தில் அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்து சென்று உள்ளனர். அப்பகுதி மக்களின் எதிர்ப்பையும் மீறி வேலியும் அமைத்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து தியாகராஜ நகர் குடியிருப்பு நல சங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் பெருமாள், உறுப்பினர் பாஸ்கரன் ஆகியோர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். 2/86ங்கிற இந்த பிளாட் அப்ரூவல், அதாவது மனை பிரிவு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க 28 பிளாட்டுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இடம் வந்து சேர்ந்தது. அதாவது 10% வந்து ஓஎஸ்ஆருங்கிற வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா, இன்னொன்று சிறுவர் விளையாடும் இடம். அந்த சிறுவர் விளையாடும் இடம் தான் இது. 3762 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1986ல் இது லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறுவர் விளையாடும் இடம்ங்கிறது பொது உபயோகத்துக்கு வரக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனில் வருது. அதனால இது வந்து கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம். இது அப்போவே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இலுப்பூரை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் வந்து இதை வந்து ஒருத்தர் கிரயம் வாங்கியிருக்காரு. கிரயம் வித்தவர் வந்து அவர் பேர் வந்து சீனிவாசன்ங்கிறது முதல்வர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரனுக்கு 2022ல் வந்து 2021ல் வந்து பவர் எழுதி கொடுத்து 2026 பிப்ரவரி மாதம் வந்து கணேசமூர்த்திங்கிறவருக்கு கிரயம் பண்ணியிருக்காரு. இதை எதை பேஸ் பண்ணி கிரயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட வந்து அந்த அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சொல்லிடுறேன். டிடிடிசி அப்ரூவல் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நாங்கள் பத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிடிடிசி அப்ரூவல் நம்பர் வந்து 512/2021. அந்த 512/2021ங்கிறது போலியானது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆர்டிஐ ரிப்போர்ட் மூலிமா எங்களுக்கு டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த 512/2021ங்கிறது போலி. அது மணச்சல்லூருக்கு உண்டான அப்ரூவல் நம்பர். அதை வந்து பேப்பரில் திருத்தி அதை வந்து ஆவணமாக சப்மிட் பண்ணி பத்திரம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த போலியான பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு உண்டான அத்தாட்சி எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. இது விஷயமா வந்து நாங்கள் கார்பரேஷன் கமிஷனரு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தில்லைநகரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த SPW நம்பர் 512/2021 பிரகாரம் தான் நாங்கள் ஆவணப்பதிவாக மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
அது தப்புங்கிறதுக்கு ஆர்டிஐ ரிப்போர்ட் நாங்கள் வாங்கிட்டோம். அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்து இங்கே இருக்கு. இது வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட். ஆர்டிஐ ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. சரிங்களா? இது வந்து மாநகராட்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து ஃப்ளக்ஸ் வச்சிடுறோம். இது வந்து அரசு அது கார்பரேஷன் சொந்தமானு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மேலே அவங்க சொல்லி அவங்க ஃப்ளக்ஸ் வச்சது. இப்போ முந்தா நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த கணேசமூர்த்திங்கிற இந்த ஃப்ளக்ஸை வந்து கிழிச்சு எறிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஓஎஸ் நம்பர் போட்டு ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அந்த மணச்சநல்லூருக்கு உண்டான சொன்னேன் இல்லையா போலி ஆவணம், அந்த மணச்சநல்லூர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆவண டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட். சரிங்களா? போன மாசம் வந்து இது விஷயமா வந்து நாங்க சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். சிஎம் செல் மூலியமா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ரிப்போர்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து இது விஷயமா நடவடிக்கை எடுத்து இதுக்கு வந்து ஏற்கனவே இந்த காலி மனை வரி போட்டிருந்தாங்க இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு. அதே சமயத்துல இந்த வேலி போடும்போது மாநகராட்சி ஊழியர்களால தடுத்து நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் அவங்க மாநகராட்சி ஊழியர்கள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வேலி போட்டாங்க. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடந்தது. ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து போலியான டாக்குமெண்ட் மூலியமா தான் இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்கிறது எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்கிறோம். அதனால வந்து இம்மீடியட்டாக இது விஷயமா வந்து கலெக்டரும் சிஎம்மும் இதுக்கு உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து பூங்கா அமைச்சு தரணுங்கிறது எங்களோட பொதுமக்களாகிய எங்களோட தாழ்மையான கோரிக்கை. இப்ப இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? போலி பத்திரம் அடி பண்றது இல்ல, அது விஷயமா எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. சொன்னப்ப நீங்க இல்ல, இது விஷயமா ஏன் வந்து நாங்க டாக்குமெண்ட் எடுத்தோம்னா இதனோட உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்றதுக்கு தான் நாங்க ஆர்டிஐக்கு ஆர்டிஐக்கு மனு கொடுத்த ரீசன் இது உண்மையிலேயே வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் தானா அப்படிங்கிறது நீங்க ஆர்டிஐ ரிப்போர்ட் மூலியமா தான் எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா சார் பதிவாளர் வந்து பதிஞ்சிட்டாரு. எதை பேஸ் பண்ணி பதிஞ்சாரு? இந்த ரிப்போர்ட் வச்சு பதிஞ்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க உண்மையா பொய்யா அப்படிங்கறது அவங்க வெரிஃபை பண்ணவே இல்லை. இது விஷயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க தடங்கல் மனு வேற கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, 2022 அதாவது இல்ல அப்போ 2022 தடங்கல் மனு வந்து உறையூர் ஆபீஸ்ல கொடுத்தோம். இப்போ 5வது மாசம் மே மாசம் 2026 வருஷத்துல தில்லை நகர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தடை மனு கொடுத்துருக்கோம். நாங்க 86ல லே அவுட் போட்டதா சொல்றீங்க. இன்ன வரைக்கும் பூங்கா சில்வர் பூங்கா அமைக்கிறது இல்ல சார். ஏற்கனவே ரவிச்சந்திரங்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஏற்கனவே அங்க ஒரு பார்க் ஒன்று ஏஐடி லைன்ல ஒரு பார்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணும்போது இதை வந்து பார்த்துட்டு நாங்க பண்ணி தரோம்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்பர் ஆனதுனால அது விஷயமா அவங்க யாரும் ஸ்டெப் எடுக்கல. பல தடவை மாநகராட்சி அது விஷயமா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். அரசியல் பின்புலம் எதுவும் இருக்குதா? அவங்க யாரும் சப்போர்ட் இல்ல, அவங்க கண்டுக்கவே இல்லை. ரீஸ் ஆஃபீஸுக்கு போறோம், அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு பண்ணல. நாங்களே வேலையை விட்டு கார்பரேஷன் போனோம், ரீஸ் ஆஃபீஸ் போனோம், கமிஷனர்ட்டையும் போனோம், எல்லாத்திட்டையும் போனோம், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. மேயரை பாத்தீங்களா? மேயர் மேயர் கமிஷனர் எல்லாத்தையும் என்ன உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க? இல்ல, அவங்க தான் வந்து சார் எந்த லெட்டர் போனாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலியமா தான் சார் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலியமா ஆக்ஷன் எடுத்த ரிப்போர்ட் தான் இங்க இருக்கு. சரிங்களா? அதுலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலி மனை வரி வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் ஆன் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் வச்சு காலி மனை வரி ரத்து பண்ணிட்டாங்க. காலி மனை வரி போட்டுருக்காங்க. எங்க அந்த ஆமா போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் லெட்டர் அனுப்ப போகிறோம். இந்த மாதிரி இதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி நாங்கள் லெட்டர் அனுப்ப போகிறோம். அதுக்கு எங்கள்கிட்ட சர்வேயர் ரிப்போர்ட் வந்த உடனே நாங்கள் அதை அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர். இன்னொன்று வந்து ஏசி வந்து இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனாரு. பார்த்துட்டு போயிட்டு தான் போர்டெல்லாம் போட்டு பூங்கா இதுன்னு போட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லி தான் வந்து இந்த போர்டே வச்சாங்க. கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஃபண்டு அலோகேட் ஆகிடும், ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள இவங்க இதை பல தடவை கோரிக்கை வச்சோம். கார்பரேஷன்ல பூங்கா அமைச்சு கொடுக்க முடியும், ஃபண்டு வந்து செஞ்சு தரோம்னு அவங்க சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இதை இது பண்ணிருக்காங்க. அதாவது கடந்த 2022 வருஷத்துல இருந்து இந்த தியாகராஜர் நலச்சங்கம் மூலமா தான் இவ்வளவு தூரம் நாங்கள் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம்.
எங்களுக்கு இந்த பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து இந்த பார்க்கை தவிர்த்து வேற எந்த பார்க்கும் எங்களுக்கு வழி இல்லை. சரிங்களா? அதனால வந்து இம்மீடியட்டா வந்து கலெக்டரோ சிஎம்ஓ இது விஷயமா வந்து எங்களுக்கு இந்த பார்க் விஷயமா உடனே ஆக்ஷன் எடுத்து இங்க பார்க் அமைச்சு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம். நிவேதா நீனு பேர் இதை வந்து இத்தனை நாள் சுத்தம் பண்ணது வந்து இந்த ஏரியா தலைவர்கள், இந்த ஏரியா மக்கள், வேற கார்பரேஷன் வந்து யாருமே வந்து சுத்தம் பண்ணல. வந்து சுத்தம் பண்ணது வேற யாருமே இந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணல. உங்களுக்குள்ளே சுத்தம் பண்ணிட்டு இவங்களே எல்லாத்தையும் நான் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கேன் 10 வருஷமா. நான் வந்து சொந்த வீடு இல்லை, ஆனா இவங்களுக்குள்ளே சொந்த வீட்டுக்காரங்க உங்களே சேர்ந்து இவங்க தான் எழுத்த விடு, எந்த ஒரு காரையும் நிப்பாட்ட விட மாட்டாங்க. யார் கார் நிக்குது, யார் வண்டி நிக்குது, எல்லாத்தையும் அலாட்டா பார்த்துக்கிடுவாங்க. ஆனா இப்ப இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. நிவேதா